ஒரு விவசாயி ஒரு குதிரையும் ஒரு ஆட்டையும் வளர்த்துட்டு வந்தாரு. ஒரு நாள் அந்த குதிரைக்கு வைரல் ஃபீவர் வந்துருச்சு. தொற்று கிருமிகளால நோய்வாய்ப்பட்ட அந்த குதிரை படுத்த படுக்கையா இருக்கும் பொழுது அந்த குதிரையை பரிசோதித்த கால்நடை மருத்துவர், நான் ஒரு 3 நாள் மருந்து தரேன், அதை விடாம கொடுங்க, 3வது நாள் எந்திரிச்சு நடக்கல அப்படின்னா இந்த குதிரையை கொன்னுடலாம், ஏன்னா 3 நாள் மருந்துக்கும் சரியா போகலன்னா அந்த கிருமி தொற்று மக்களையும் பாதிக்க ஆரம்பிச்சிடும், அதனால உங்களுக்கும் ஆபத்துன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போறாரு. இத அந்த குதிரையோட நண்பனா இருந்த அந்த ஆட்டுக்குட்டி கேட்டுடுச்சு. கேட்டு அந்த மருந்து அவர் கொடுத்துட்டு போனோம்னா அந்த குதிரை கிட்ட போயிட்டு, நண்பா நீ எப்படியாவது எந்திரிச்சு நடந்துரு, 3 நாளுக்குள்ள நீ நடக்கலன்னா உன்னை கொன்னுடுவாங்க, அப்புறம் என்னோட உயிர் நண்பனை நான் பிரிய வேண்டியிருக்கும் அப்படின்னு தினமும் அதுக்கு ஊக்கம் கொடுத்து ஒவ்வொரு முறை அந்த மருத்துவர் மருந்து கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறமும் இது பக்கத்துல நீ உன்னால முடியும், எந்திரிச்சு நடப்பேன்னு ஊக்கம் கொடுத்து 3வது நாள் மருந்தை கொடுத்துட்டு போறாரு. நாளைக்கு பாக்குறேன் அது எந்திரிச்சு நடக்கலன்னா அதை கொன்னுடுங்கன்னு சொன்னோன்னா அந்த ஓனரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. குதிரையோட உரிமையாளரும் சரி கொன்னுடுறேன் அப்படின்றாரு. மறுநாள் வரத்துக்குள்ள எந்திரிச்சு நடந்துமேட்டு இந்த ஆட்டுக்கு கவலை. கொஞ்சம் கொஞ்சமா இது கொடுத்த ஊக்கத்துல முயற்சி பண்ணி அது எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருது. எந்திரிச்சு நடக்கும் போது அந்த பக்கமா வந்த குதிரையோட முதலாளி அதை பார்த்துட்டு சந்தோஷமாயிடுறாரு. உடனே மருத்துவரை கூப்பிட்டு காட்டுறாரு. ஆஹா, இந்த அளவுக்கு எந்திரிச்சு நடக்குதுன்னா அப்ப கண்டிப்பா அது நோய் முற்றிலும் குணமாயிடுச்சு அப்படின்னு அவர் சொன்னோன்னே உடனே இந்த குதிரை வளர்த்தவர் சொல்றாரு, இது எல்லாத்துக்கும் நீங்க தான் மருத்துவரை காரணம், நீங்க கொடுத்த மருந்துல தான் இந்த அளவுக்கு எந்திரிச்சு நடந்திருக்கு, உங்களுக்கு நான் விருந்து வைக்கணும், அதுக்கு இந்த ஆட்டை அடிச்சு நான் பிரியாணி பண்ண போறேன், நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்றாரு. இது ஒரு அழகான ஜென் கதை. இது எதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னா, திரைக்கு பின்னால் சில பேர் மறைஞ்சிருப்பாங்க, அது அவங்க வெற்றிக்கு காரணமானவர்களா இருக்கலாம், ஆனால் சில பேர் சம்பந்தமே இல்லாம அது மூலமா புகழடைஞ்சிட்டு போயிடுவாங்க. அதை விளக்கும் வகையில் சொல்லப்பட்ட அழகான குட்டி ஜென் கதை தான் இது. நன்றி.